பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எது? புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். அதை அறிந்த ஒரு இளைஞன் அவரை காண்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்தான். வந்த அவன் புத்தரை கண்டவுடனே கதறி அழுக ஆரம்பித்து விட்டான். புத்தரும், ஏன் நண்பா இப்படி கதறி அழுகிறாய்? உனக்கான பிரச்சனையை கூறு என்று கேட்டார். அதற்கு அந்த நபர் சொல்கிறார், பகவானே, என் வாழ்க்கையில் மிகுந்த துன்பம், துயரம். எந்த தொழிலும் எனக்கு கை கொடுக்கவில்லை. எந்த தொழில் செய்தாலும் நஷ்டத்திலேயே முடிகிறது. எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லை. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் பகவானே என்று கேட்டான். அதற்கு புத்தர் அவர் கையில் ஒரு தண்ணீர் குவளையை கொடுத்துவிட்டு சிறிதளவு உப்பையும் கொடுத்தார். இந்த உப்பினை அந்த தண்ணீரில் கரைத்து பருகு என்று சொன்னார். அவனும் சற்றும் தாமதிக்காமல் அந்த உப்பினை தண்ணீரில் கரைத்து பருகத் துவங்கினான். 2 மடக்கு குடிப்பதற்கு உள்ளாகவே அவனால் அந்த தண்ணீரை பருக இயலவில்லை. கரிக்க ஆரம்பித்து விட்டது. புத்தரிடம் சொன்னான், பகவானே, என்னால் இந்த தண்ணீரை பருக இயலவில்லை, மிகவும் கரிக்கிறது என்று சொன்னான். அப்படியா, சரி நண்பா, இந்தா அதே அளவு உப்பை உன்னுடைய கையில் தருகிறேன். இதை எடுத்துக்கொண்டு சென்று அங்கு தெரிகிற ஒரு குளம் இருக்கிறது அல்லவா, அங்கே தெரிகிறது அல்லவா, அந்த குளத்தில் சென்று கரைத்து விடு. கரைத்து விட்டு அந்த நீரை குடித்துப்பார் என்று சொன்னார். அவனும் சென்று அவர் சொன்னபடியே செய்தான். அவன் வெகு தொலைவில் இருந்து வந்ததால் தண்ணீரின் தாகம் அதிகமாக இருந்தது. அதிகப்படியான தண்ணீரை குளத்திலிருந்து பருகிவிட்டு புத்தரிடம் வந்து சொன்னான், என்னால் அந்த தண்ணீரை குடிக்க முடிந்தது. என்னுடைய தாகமும் தீர்ந்து விட்டது. என்ன மாயாஜாலம் செய்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு சிரித்து கொண்டே புத்தர் சொன்னார், எந்த மாயாஜாலமும் இல்லை, மந்திரமும் இல்லை. நான் உன் கையில் கொடுத்தேன் அல்லவா உப்பு, அது எதற்கு சமமானது என்றால், நீ உன் கையில் வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாய் அல்லவா, துன்பம், துயரம், தோல்வி, இவை அத்தனையும் உன் கையில் இருந்த உப்பிற்கு சமமானவை. ஆனால் உன் வாழ்க்கையோ இந்த குவளையில் உள்ள நீரைப் போல அல்ல, குளத்தில் இருக்கும் நீரைப் போல மிகவும் விசாலமானது. நீ இந்த சிறிதளவு துன்பத் துயரங்களை கையில் ஏந்தி கொண்டு அதை கோப்பை அளவிலான தண்ணீரில் கரைத்து பருகி கொண்டே இருந்தால் உனக்கு இந்த துன்பம், துயரம், தோல்வி அத்தனையும் மிகுந்த கசப்பையும் கரிப்பையும் வாழ்வின் மீதான ஒரு நம்பிக்கையின்மையுமே ஏற்படுத்தும். நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், உன்னுடைய வாழ்க்கையை குளத்தில் இருக்கும் நீரைப் போல விசாலமாக்கு. அங்கு இன்பம், பாசம், அன்பு, பரிவு, இது போன்ற பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. உன்னுடைய கையில் இருக்கும் இந்த துன்பத் துயரங்கள் போன்ற உப்பை குளத்தில் சென்று கரைத்துவிடு. உன் வாழ்க்கை விசாலமானது அல்லவா, அதனால் அந்த துன்பங்கள் அத்தனையும் வெகு சீக்கிரமாகவே கரைந்துவிட்டு உனக்கு எந்த துன்பமும் துயரமும் பெரிய அளவிலாக தெரியாது. நன்மைகள் மட்டுமே உனக்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே உனக்கு தெரிய வரும். ஸோ அதனால் உன்னுடைய கையில் இருக்கும் உப்பை கையிலேயே வைத்து கொண்டு இருக்காதே, சென்று உன் வாழ்க்கையோடு கரைத்து விடு. நீரில் கரைத்தாற்போல் வாழ்க்கையோடு கரைத்து விடு. கரைத்து விட்டால் உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் கரைந்துவிட்டு உனக்கு இன்பமயமான ஒரு வாழ்க்கை உன் கண்ணெதிரே தெரியும். உன்னால் அந்த வாழ்க்கையை எப்படி தண்ணீரை நீ பருகி உன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டாயோ அதேபோல் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து உன்னுடைய அனைத்து இன்பங்களையும் உன்னால் அனுபவிக்க இயலும்.